இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் என்னாகமம் 11:21. அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6,00,000 பேர் 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். இஸ்ரவேலர்கள் தேவன் கொடுத்த மன்னாவை வெறுத்து இறைச்சி வேணும்னு மோசேக்கிட்ட புலம்புறாங்க. எங்களை எகிப்தில் இருந்து சாக பண்ணுறதுக்காக கூட்டிட்டு வந்தியான்னு மோசையை பார்த்து திட்டுறாங்க. அப்போ மோசே தேவனை பார்த்து புலம்புறான். அப்போ தான் தேவன் 1 மாதம் முழுவதும் அவங்களுக்கு திகற்ற வரைக்கும் இறைச்சியை சாப்பிட கொடுப்பேன்னு சொல்கிறார். அப்போ தான் மோசே கேட்குறான், இங்கே 6,00,000 பேர் இருக்காங்க, ஆடு மாடு கடலில் இருக்கிற உயிரினங்களை இவங்களுக்கு சாப்பிட கொடுத்தாலும் 1 மாதத்துக்கு பத்தாதீன்னு தேவனை பார்த்து கேட்குறான். அப்போ தான் தேவன் சொல்கிறாரு, என்னோட கை குறுகியதுன்னு நினைக்கிறியா, நான் சொன்னபடி நடக்குமோ நடக்காதோன்னு யோசிக்கிறியான்னு தேவன் சொல்லி, அதுக்கப்புறம் அவர் சொன்னது போலவே காடைகளை கொடுத்து 2 முழ உயர அளவுக்கு சமுத்திரத்தையே காடைகளை கொண்டு நிறைய பண்ணினார். தேவனை முகமுகமாய் பார்த்து பேசின மோசேவே 1 நிமிஷம் தேவன் சொன்னது நடக்குமோ நடக்காதோன்னு யோசித்தான், நம்பிக்கை இழந்தான். இதுக்கு காரணம் எப்பயுமே அவனை சுற்றி இருக்கிற இஸ்ரவேலர்கள் நம்பிக்கை இல்லாமல் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருந்ததை கேட்டு கேட்டு அவனும் 1 நிமிஷம் நம்பிக்கை இழந்து போகிறான். அப்போ நாம் எவ்வளவு தான் நம்பிக்கையோடு பக்தியோடு இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நெகட்டிவாக பக்தி இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட வார்த்தைகளை நம்ம காது கொடுத்து கேட்காமல் இருக்கிறது நல்லது. நாம் ஒரு விஷயத்தை நம்பிக்கையோடு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இது எப்படி உனக்கு நடக்கும், இது எப்படி உனக்கு கிடைக்கணும்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம கேட்கும்போது நம்ம 1 நிமிஷம் அவங்க சொன்னது போல் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவோம், நடக்குமோ நடக்காதோன்னு சிந்திக்க ஆரம்பிச்சிருவோம். அப்படி நம்ம சிந்திக்கும்போது நம்ம இழந்து போகிறது வெறும் தன்னம்பிக்கையை மட்டும் இல்லை, தேவன் மேலே வச்சுருக்க பக்தியையும் இழந்து போயிடுறோம். அப்போது தேவன் மேலே நம்ம வச்சுருக்க நம்பிக்கை இழக்கிறதுக்கு இடம் கொடுக்காம நெகட்டிவாக பேசுகிற நபர்களையும் வார்த்தைகளையும் சிந்தனைகளையும் காது கொடுத்து கேட்காம அவங்கக்கிட்ட சேராமல் இருக்கணும். ஆமேன்.